ஆர்த்தி. வாங்க சித்தப்பா. என்னம்மா? இதுல உட்காருங்க சித்தப்பா. அம்மா, சித்தப்பா வந்திருக்காரு. வாங்க தம்பி. என்ன எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இருக்குடா நீ. அம்மா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அன்னைக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சாரதா கிட்ட கேட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே, எனக்கு ஏகப்பட்ட வேலை, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, பிஸ்னஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட மண்டையடி. இப்பதான் 1 மணி நேரம் கிடைச்சது, அதான் உடனே உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு தெரியாதுங்களா? இப்ப கூட ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கீங்க? அதான் சாரதா வந்துட்டு போனாங்க. என்ன திருவேங்கட மாமா, வண்டியில ஏதாவது குறையா இம்புட்டு சாமான் அள்ளிட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் பாக்குறப்ப என் மேலே புல்லரிக்குதாக்கும். ஏய், நான் வெளியிலயே போக மாட்டேன். போனேன்னு வையி, இப்படிதான் கண்ணுல பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். குழந்தைன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். மதனிக்கு மேலுக்கு சரியில்லைன்னு அள்ளிட்டு வந்திருக்கிறத பாரு. அண்ணே, நீங்க கூட என்னை பத்தி அப்படி இப்படி நினைச்சிருப்பீங்க. என்ன, எனக்கு இருந்த பிஸ்னஸ் டென்ஷன்ல நான் கொஞ்சம் முன்ன பின்ன நடந்திருப்பேன். 1-2 பேச்சு கூட அப்படி இப்படி பேசியிருப்பேன். 1000 தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி உறவு முறை விட்டு போகுமா? என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு தெரியாதா? என்னதான் நீங்க சமயத்துல படப்படன்னு பேசினாலும் உங்களால என்னையும் என் பொண்ணுங்களையும் விட்டு கொடுத்துட முடியுமா? நீங்க என் பிள்ளைங்களை திட்டுறதும் கோவிச்சுக்கிறதும் உங்களுக்கு இருக்கிற உரிமை. 1000 தான் இருந்தாலும் அவங்க அப்பா இருக்கிற இடத்துல உங்களை தானே வச்சு பாக்குறாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் இதுங்க உங்க அண்ணன் பிள்ளைங்க தானே, மாறியா போயிடும். ஆமாமா. கோவிச்சுக்கிறதும் நீங்கதான், உதவுறதும் நீங்கதான். பரவாயில்ல, உதவி இருக்கேன்னு சொல்றீங்க. அப்போ நான் எனக்குன்னு ஒரு உதவியை உங்ககிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். தட்டாம செய்வீங்கன்னு நம்புறேன். என்ன உதவி? தாராளமா கேளுங்க. அது பெருசா ஒன்றும் இல்லை அண்ணே. எல்டாம்ஸ் ரோடு உள்ள வேம்புலியம்மன் கோயில் தெருவில் ஒரு இடம் இருக்கு. அது சின்ன இடம், 10 சென்ட் கூட தேராது. என்கிட்ட தான் இருக்கு, என் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். ஆனால் டாக்குமெண்ட்டெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு வகையில் அண்ணனுக்கும் உரிமை இருக்கிறதா எழுதியிருக்கு. அதுக்கு பெருசாக வேல்யூ ஒன்றும் இல்லை, அதை கிளியர் பண்ணிடலாம்னு இருக்கேன். அந்த இடத்த இன்னொரு பார்ட்டிக்கு கொடுத்தா அவனால் எனக்கு நிறைய ஹெல்ப் இருக்கு. அந்த இடத்துக்கு பெரிய வேல்யூ ஒன்றும் இல்லை, அதான். நாங்க என்ன தம்பி பண்ணணும்? அதில் வில்லங்க இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதான் அண்ணனோட வாரிசுங்கிற முறையில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன தம்பி, எப்பவுமே கேட்காதவங்க கேட்குறீங்க. தாராளமா நாங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். மா, உள்ளவா. வரீங்க. என்னடி, உனக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா? என்னடி? தேனாம்பேட்டையில வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்துல இடம் இருக்குன்னு சொல்றாரு. 10 சென்ட் இடம் அங்க இருந்தா எவ்வளவு லட்சம் மதிப்புன்னு உனக்கு தெரியுமா? அதுல நமக்கு பங்கு இருக்குன்னா அத பத்தி நம்ம அமர யோசிக்காம நீ பாட்டுக்கு தலையாட்டுற. நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க உங்க. யாரு? ஏமா, இந்த சித்தப்பா நம்மள எப்படி எல்லாம் பேசினாரு, எவ்வளவு அலைய விட்டாரு, ஞாபகம் இல்ல? இந்த பாரு, மனசார 100 ரூபாய் நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணிருப்பாரா? சித்தி தான் எல்லாத்துக்கும் சண்டை போட்டு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவர் ஏதாவது நமக்கு பண்ணிருக்காரா? யாரு பண்ணா என்னடி? சித்தப்பா பண்ணா என்ன, சித்தி பண்ணா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. வீடு தேடி வந்து கேட்கும்போது நம்ம யோசிக்கிறதும் மறுக்கிறதும் தப்பு ஆனந்தி. மா,
அவர் இது எல்லாத்தையும் வழியை வாங்கிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு. அவரு நமக்கு உதவி பண்றதே இல்லம்மா, நமக்கு உதவி பண்றதெல்லாம் சித்தி. அவர் இப்ப வந்திருக்கிறது சொத்து விஷயத்துக்காக. நம்ம அவசரப்படக்கூடாது, யோசிச்சு நிதானமா பதில் சொல்லணும். என்னடி என்ன போட்டு குழப்புற? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ எதுக்கும் வாயை திறக்க வேண்டாம், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ பேசாம இரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடி. நம்ம சாரதா முகத்தை பார்க்க வேண்டாமா? அம்மா நீ சித்திய சரியா புரிஞ்சுக்கலாமா? இந்த பாரு, இப்ப சித்தி இங்க இருந்திருந்தாலும் நான் சொன்னதுதான் சொல்லியிருப்பாங்க. நீ பேசாம வாமா. மாமா மேல உரசாம தள்ளி நில்லு. மனோகர், எங்க மாமன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஏய் படா, தள்ளி நில்லு போங்க. ஏன் மாமா இம்புட்டுக்கோவும்? அண்ணே இதான் பத்திரம், இதில் கையெழுத்து போடுங்க. சித்தப்பா, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்று சொல்றேன். இது சொத்து விஷயம். வீட்டுக்கு மூத்தவா அபிகா, அவகிட்ட கன்சல்ட் பண்ணாம எங்களால சைன் போட முடியாது. அபி என்ன பெரிய கவர்னரா? வீட்டுக்கு மூத்தவங்க அம்மா இல்ல? நான் தான் கோச்சிக்காதீங்கன்னு சொன்னேன்ல, அம்மாக்கு என்ன விவரம் தெரியும்? அப்போ என்ன நம்பல? நாங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்க. பழச மறக்கிறது நல்லது கிடையாது. சித்தப்பா, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. அபிகாட்ட கலந்து பேசி சொல்றேன்னு தானே சொன்னேன். நன்றி வேணுமா? மனுஷனா பிறந்தவனுக்கு நன்றி இருக்கணும். அது இல்லாட்டி போனா யாரும் உருப்பட முடியாது. இப்ப ஏன் மாமா கோச்சுக்கிறீங்க? இப்ப ஆனந்தி என்ன தப்பா சொல்லிச்சு, அபியை கேட்டு சொல்றேன்னு தானே சொல்லிச்சு. தேச்சி சும்மாரா, நீ வேற. இத பாருங்க நீ, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க ஆடாதீங்க. சித்தப்பா, இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இப்ப தீர்மானமா என்ன சொல்றீங்க? அபி அக்காவை கேட்காம எங்களால கையெழுத்து போட முடியாது. படிச்ச திமிரு. என்னையும் பொண்டாட்டியும் ஏமாத்தி பணம் வாங்கும் போதெல்லாம் நாங்க தேவை. ஆனா ஒரு கையெழுத்து கேட்கல நம்ப மாட்டீங்க. இழிச்ச வாயன் யாரானா இந்த திருவேங்கடம் தான். தம்பி இருக்கட்டும் நீ, இருக்கட்டும், பாத்துக்கிறேன் எல்லாரையும். என்னடி இப்படி பண்ணிட்டேன்? அம்மா சும்மா இரு, நான் செஞ்சது சரிதான். ராஜேந்திரா, நான் என்னடா பண்றது? சாரதா முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? அரவிந்த், இந்த குவார்டர்லி டர்ன் ஓவர்ல எனக்கு திருப்தியே இல்லப்பா. ஏன்பா, போன குவார்டர்லில இருந்து அதே டர்ன் ஓவர் தானே இப்பவும் இருக்கு? பத்தாது அரவிந்த், ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 1% growth இருக்கணும். இப்படி நில் growth இருக்குதுன்னா அது ஃபர்தரா குறைய போகுதுன்னு தானே அர்த்தம். அப்பா இல்ல அரவிந்த், பிசினஸ்ல நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். மார்க்கெட் டல்லா ஆகுதுன்னா நீ நேரடியா போய் டீலர்ஸ பாரு, புரோக்கர்ஸ்ட பேசு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலாளியே நேர்ல வந்து பாக்குறாருன்னா அவன் பெருமை எடுத்துப்பான். அவன் என்கரேஜ் ஆகி சந்தோஷப்பட்டு அதிகமான லாபம் சம்பாரிச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவான். சரிப்பா, அடுத்த மாசம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அதை பார்த்துட்டு வேற ஏதாவது புது ஸ்கீம் கொண்டு வரலாமா நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே? ஓகேப்பா. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஒன்றும் இல்லை. பாய். ஏய் இடியட், பார்த்து வரக்கூடாது, ஒழுங்கா போ. ஏண்டா பார்த்து வரக்கூடாது? அவர் மேலே இடிச்சிருந்தா உன் தோலை உரிச்சிருப்பாரு. இல்லைண்ணே, நீங்கள் மட்டும் தான் உள்ளே இருப்பீங்கன்னு நினச்சேன். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, அன்றைக்கி உங்ககிட்ட டொனேஷன் வாங்கி கொடுத்ததுக்கு ஆர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஆர்த்தியா? அதாண்ணே அன்றைக்கி என் கூட வந்தது என் கேர்ள் ஃப்ரெண்டுண்ணே. ஓ, அந்த பொண்ணா? உன் லவ்வர்னு சொல்லு. டேய், நான் எப்பவுமே லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறவன்டா, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு? சரி, உன் லவ் எந்த லெவலில் இருக்கு? தொட்டுக்கிட்டு பேசுனியா? முத்தங்கித்தம் கொடுத்தியா? சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அந்த பொண்ணு என் மேலே பயங்கர பிரியமாக இருக்குண்ணே. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருக்கேண்ணே. பண்ணிக்க வேண்டியது தானே? நானே உங்களாண்டி பழைச்சிட்டு இருக்கேனே, நான் எங்கன்னு மேரேஜ்லாம் பண்ணுறது? டேய், புடக்கு இருக்கா? பழம் பழுத்து ரெடியாக இருக்கும்போதே சாப்பிடணும்டா. ராஜேஷ், உனக்கு பணம் தான் பிரச்சனைன்னா நான் இருக்கேன்டா. உங்களுக்கு எதுக்குண்ணே சிரமம்? டேய் இடியட், நீ என்னன்னு கூப்பிடுற? அண்ணன் தானே கூப்பிடுற? உன் கல்யாணத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாரா ஹெல்ப் பண்ணுவா? டேய், முதலாளி டிரைவர் மாதிரியாடா பழகிட்டு இருக்கோம். என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிற,
உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம். அண்ணா என்னண்ணா என் ட்ரெஸ்ஸை போய் நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்க? டேய் பிடிச்சிருந்தா உன் பொருளை நான் யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லைடா. தைரியமாக மேரேஜ் பண்ணுடா, உனக்கு உதவ நான் இருக்கேன். சூப்பர் பொண்ணுடா, வேற வேணா தட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ கட்டிட்டு வந்துடு. அதான் நமக்கு வேணும். ஐ மீன் உனக்கு வேணும். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே ஓகே, அப்போது கிளம்பட்டுமாண்ணே? கிளம்பு கிளம்பு. வரேண்ணே. வா. வாங்க மாமா. பாப்பா நீயாவது வாங்கன்னு சொன்னியே, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஏண்டா வந்தோம் நினைக்க ஆரம்பிச்சே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஏன் இவ்வளோ விரக்தியா பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? ஏண்டா இந்த நேரத்தில் உங்க அப்பா தண்ணியை போட்டு கவுந்துட்டா. உங்க அம்மா என்னை பார்த்து தலையை மட்டும் ஆட்டிட்டு எங்கேயோ போன மகராசி இன்னும் காணும். அப்புறம் என்னடா அப்புறம்? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏண்டா நான் நொந்து போய் உட்காந்துருக்கிறது உனக்கு தெரியல? ஏதோ சித்ரா ஒரு கப் காபி கொடுத்தா, அதனால இன்னும் எழுந்திரிச்சு வாம நான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாமா, ஏதோ இந்த வீட்டுக்கு புதுசாக வந்த மாதிரி பேசுறீங்க. நம்ம வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் ரொம்ப மோசமா இருக்குடா. காலப்போக்கில் உங்களுக்கு அறிவு வரும்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லை போல இருக்கு. நானும் நொந்து போய் தான் மாமா இருக்கேன். நீங்கள் புலம்புறீங்க, நான் புலம்பல, அவ்வளோதான். கார்த்தி, சுஜாதாவுக்கு சந்திரனை நான் தான் கட்டி வச்சேன். அவன் நல்ல பையன்தான். உன் தங்கச்சிக்கு பிடிக்கலனதும் தன்னுடைய அம்மாவையே ஊருக்கு போய் இருந்துட்டு வாமான்னு அனுப்பிச்சு வச்சான்ல. ஏய், ஒரு புருஷன் இதுக்கு மேல எப்படி அட்ஜஸ்ட் பண்ற நடப்பா? இல்ல அவகிட்ட இவ வேற என்னதான் எதிர்பார்க்கறா? அதை சொல்ல சொல்லு. என்னத்தை எதிர்பார்க்குறா? ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ ஒன்றும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீ என்னை விட்டு ஒதுங்கி இருந்தாலே போதுங்கிறா. என்னடா கூத்து இது? இது என்ன அமெரிக்காவா? ஆமா, சில பேர் சமயத்தில் பைத்தியம் பிடிச்சி தான் அலையிறாங்க. என்ன பண்ண முடியும்? சரி, அவ அடிக்கிற கூத்து அப்படி. ஏண்டா நீயே இன்னும் ஒத்த குரங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க? யாரையாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கூடாதா? ஆமா, இந்த வீடு இருக்கிற நிலைமையில அது ஒன்று தான் குறைச்சல். ஏண்டா ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி மாமா பேச சொல்றீங்க? சுஜாதா வந்து வீட்டில் இப்படி உட்காந்து இருக்கும்போது நான் எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏற்கனவே இவ இப்படி இருக்கிறதால சித்ராவை பொண்ணு பார்க்க வரவெல்லாம் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், அப்புறமா ஃபோன் பண்றேன்னு சும்மா கதை சொல்றாங்க. சரி, அவங்க தான் ஃபோன் பண்ணல, நானாக ஃபோன் பண்ணாலும் கட் பண்றாங்க. என்ன கார்த்திக், நான் இங்க இல்லைங்கிறதுனால என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கியா? என்ன என்னால ஓ மேரேஜோ சித்ரா மேரேஜோ தள்ளி போதா? நல்ல கதையா இருக்கு. என்ன கதை? உண்மையை தானே சொல்றேன். நான்சென்ஸ். இத பார் சுஜாதா, நீ படிச்சவ, அதுவும் வக்கீலுக்கு படிச்சிருக்க. ஏன் உனக்கு நம்ம சொசைட்டில இருக்கிறவங்களோட மனநலமா புரியவே மாட்டேங்குது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு அதை விட ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? நான் ஒரு இண்டிவிஜுவல். ஏன் லைஃப் ஸ்டைல நான் தான் செலக்ட் பண்றேன். அதை வச்சு ஏன் மத்தவங்க உன்னை சித்ராவை பார்க்கணும்? டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ரெடிகுலஸ்? நல்ல கேள்வி. ஏன் அப்படி பார்க்குறாங்க தெரியுமா? நீ, நான், சித்ரா எல்லாரும் ஒரே ஃபேமிலியில் இருக்கோம். என்னை மட்டும் பார்த்து எவனும் கல்யாணத்துக்கு பொண்ணு தர மாட்டான். நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, என் அக்கா தங்கச்சி எப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் பார்த்து தான் பொண்ணு தருவான். புரியுதா? நம்ம ஒட்டுமொத்த சிஸ்டத்திலே தப்பு இருக்கு. நான்சென்ஸ். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இத பார் கார்த்திக், உனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண அனுபவத்துல சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. கல்யாணங்கிறது டோட்டல் வேஸ்ட். அம்மா ஒரு நிமிஷம். என்ன மாமா?
அம்மா நான் ஒன்று சொல்றேன், நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறத சொல்றேன். நீ ஏன் சந்திரனோட சேர்ந்து வாழக்கூடாது? எதுக்காக இந்த அனாவசிய பிரச்சனை எல்லாம்? மாமா நீங்க என்ன பேசுறீங்க? இத பாருங்க, உங்களால என்னோட சிந்தனைகளை ஜீரணிக்கவும் புரிஞ்சுக்கவும் முடியாது. நீங்க இத பத்தி பேசாம இருக்கிறதா பெட்டர். அப்படி இல்லம்மா, நீ இப்படி இந்த வீட்டுல இருக்கிறதுனால கார்த்திக் சித்ராவுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் பத்தியா? போதும், இந்த பிரச்சனையை இதோட நிறுத்துங்க. என்னால இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைனா நான் கிளம்பி வேற வீட்டுக்கு போறேன். எனக்கு என்ன வேற இடமா இல்ல? எங்க போனாலும் நான் நானா தான் இருப்பேன். மத்தவங்களுக்காக என்னோட ஐடியாவை மாத்திக்க மாட்டேன். குறிப்பா அந்த சந்திரன் கூட நான் வாழவே மாட்டேன். பாத்தீங்களா, இதுதான் இந்த வீட்டோட சூழ்நிலை. இதையெல்லாம் பார்த்து நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு எப்படி மாமா கல்யாணத்தை பத்தின ஐடியாலாம் வரும்?